அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் குவைத் பற்றிய மிக முக்கியமான தகவலோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் மோல் செலக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 3037 மதுபான பாட்டில்கள் குவைத்தில் புதிதாக திறக்கப்படவிருந்த மதுபான கடை. கொத்தாக சிக்கிய மதுபான பாட்டில்கள் இதோ குவைத்தில் ஆரம்பம். இனிதே மலை அல் சபையா, அதாவது சால்மி பாலைவன பகுதிகளில் மழை ஆரம்பித்துள்ளது. மாஷா அல்லாஹ், தபாரக்கர் ரஹ்மான், வாலா பரக்கத்தில் இல்லா, இன்ஷா அல்லாஹ் இனி மழைக்கான சூழல் ஆரம்பம். سبحان الله، مطر وشمس، لا إله إلا الله. سبحان الله، سبحان الله يا السحابة. شباب تعال مسمعات، تعال ايه انت يعطيك العافيه، تعال من دشداشه يوم قاعد يسمع الحديد صح؟ هلا بنزلك خليني صور جوي. قلبي قاعد اشوفك سلم على الستريك. هاني ستريك. السلام عليكم، بس العافيه، صباح الخير. شلونك؟ هلا. توني حلمان. இப்போதான் ரீசண்டாக என்னது நல்ல சாராயம் மாதிரி கள்ள சாராயத்தை பேக்கப் பண்ணக்கூடிய கும்பல் பிடிப்பட்டாங்க. அந்த முயற்சி வீணடைந்ததாலே என்னமோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து அடுத்த கட்டம் அடுத்த கேபிள் ரோலுக்குள்ள ரகசியமாக வந்திருக்குது ஒரிஜினல் சாராயம். உடனடியாக உள்துறை அமைச்சகம் தீயணைப்புத்துறையுடைய உதவியை நாடி இருக்கிறாங்க. தீயணைப்புத்துறையும் உடனடியாக வந்து கேபிள் ரோல் எல்லாத்தையுமே கட் பண்ணி ஃபுல்லாகவே அதுக்குள்ளே அந்த ரோலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேரலை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தா உள்ள கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான சாராய பாட்டில்கள், அதுவும் வெளிநாட்டு சாராய பாட்டில்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்குது. எது எப்படியோ இந்த நாட்டுக்குள்ளே சாராயத்தை கொண்டு வர முயற்சிக்கிற யாராக இருந்தாலும் அதிரடியாக கைது செய்யப்படுறாங்க. அதே போல தான் இன்னொரு முக்கியமான விடயம், நல்லதோ கெட்டதோ சாராயம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கும் இந்த மதுபான போதையால், மதுபான குடியால் பல குடும்பங்கள் சீரழிந்து சின்னாபின்னமாகி முட்டி மோதி தத்தளித்து கொண்டு நிற்குது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த உறவுகளே, சொந்தங்களே, இந்த மது குடி போதை பழக்கங்களை விட்டு தவிர்த்து நீங்களும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு உங்களுடைய குடும்பத்தையும் கொண்டு வந்து நீங்களும் நல்ல நிலைமைக்கு வாங்க அப்படின்றது தான் உங்களுடைய ஒரு சகோதரனா என்னுடைய கோரிக்கை. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இதோ பாருங்கள், போதைப் பொருள் மதுபானம் குவைத்தில் தொடர்ந்துமே பிடிபட்டுக்கிட்டே இருக்குது. அந்த அளவுக்கு தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க பாதுகாப்பு சோதனைகளை. அதனால் இந்த மாதிரி வியாபாரங்களில் இருக்கிறவங்களும் விட்டு தொலைச்சிட்டு நல்லா இருந்தீங்கன்னா உசுராவது மிஞ்சும், இல்லையா நிச்சயமாக இந்த நாட்டில் போதைப்பொருள் மற்றும் மதுபான வியாபாரிகள் கொள்முதலுக்கு மரண தண்டனை அப்படின்றத நிரூபணமாக்கி இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2 ஈரானியர்களுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். தெரிவிப்பது நான், தீர்மானிப்பது நீங்கள். பாதுகாப்பு உங்கள் கையில். பல குடும்பங்களை சீரழிக்கும் இது போன்ற மதுபான வியாபாரங்கள் உலகளாவிய ரீதியில் நிறுத்தப்பட்டால் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். கருத்துக்களை தெரிவிங்க.